நேற்று தமிழ்நாடு தழுவின அளவில் என்டிஏ கூட்டணி சார்பில், அதாவது பாஜக அதிமுக தலைமையிலான தமிழ்நாடு கூட்டணி இருக்குல்ல, அதாவது என்டிஏங்கிறது இந்தியா முழுக்கமான கூட்டணி. இங்கே நீங்கள் இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி மொத்தமாக தமிழ்நாடு தழுவிய அளவில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, நிறைய கொள்ளைகளும் வன்கொடுமைகளும் அதிகரிச்சிருச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சு அங்கங்கே ஒவ்வொரு தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை, முத்தான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க போகிறது அன்புமணி அவர்களோட கருத்துக்களையும் சிவி சண்முகத்தோட கருத்தையும் தான். ரெண்டு பேரோட கருத்துக்களும் அப்படி பொருந்தி போகக்கூடிய கருத்துக்கள், முத்தான கருத்துக்கள். வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரி யாராலையும் கருத்து தெரிவிக்கவே முடியாது. அன்புமணி என்ன பேசுறாப்ல அப்படின்னா அதை நீங்க கேட்டுருங்க. தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனியும் நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்வது குறிப்பாக பெண்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். காரணம், தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டை கடந்த காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு வெள்ளையர்கள் ஆண்டார்கள், அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். ஆனால் இத்தனை ஆட்சிகள் மத்தியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாத ஒரே ஆட்சி இந்த ஸ்டாலின் ஆட்சி தான். மடியில நெருப்பை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தகுதி இல்லாத திறமை இல்லாத ஸ்டாலின் ஆட்சினால. அது யார் சொல்றா? தகுதியும் திறமையும் நிரம்ப பெற்ற உழைப்பால் உயர்ந்த அன்புமணி சொல்றாப்புல. தகுதி திறமை சும்மா கொட்டி கிடக்கு, யார் வேணா போயிட்டு கிள்ளி எடுத்துட்டு வர தேவையில்ல, அப்படியே அள்ளி எடுத்துட்டு வரலாம் அன்புமணி கிட்ட இருந்து தகுதியும் திறமையும். அப்பேற்பட்ட தகுதியும் திறமையும் கொட்டி கிடக்கு. இப்போ இதெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம், அது நம்ம தொடர்ச்சியான விமர்சனம் வைக்கிறோம், அது வேற, அது வேற டைரக்ஷன் வச்சுங்களேன். இவர் சொல்ற விஷயத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இவர் வெறுமனே பெண்களுக்கு தமிழ்நாட்டில் அச்சுறுத்தல் இருக்குது, இல்லை சமீப நாட்களில் நிறைய வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, இல்லை பெண் கொலைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுல, சட்ட ஒழுங்கு கையாளுறதுல காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஏதோ எதிர்க்கட்சி ரீதியிலான அரசியல் அவர் செய்கிறாரு, அதனால் அவர் வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது நியாயம்தான்பா. அதுக்கு போய் நாம் வலுக்கட்டாயமாக அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு, அன்புமணிக்கு பதில் சொல்லிக்கிட்டு திமுகவை காப்பாற்றி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது, அவசியம் இருக்குது? ஒரு அரசு நிர்வாகம் நடக்குது அப்படின்னா எதிர்க்கட்சிகளோட கேள்விக்கு பதில் சொல்லணும். எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடந்தாலும் கூட இன்னும் சிறப்பான ஆட்சியை மக்கள் சார்பில் எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க. எங்கேயாவது 1-2 குற்றங்கள் நிகழும்போது அதை சரி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான். இப்போ எவ்வளவு சிறப்பாக நடந்தாலும் அங்கே ஒரு கேள்விகள் எழத்தான் செய்யும். அதை ஆளுங்கட்சி பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி அவங்க கேட்க போகிறாங்க, அவங்க பதில் சொல்ல போகிறாங்க, நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களே, குழந்தைகளே, பெண்களே, அப்புறம் பொதுமக்களே, அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மோடி 3 தடவை இந்த தேர்தலுக்காக போயிருக்காரு. 2026 மட்டும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்ல 3 தடவை போயிட்டார். 3 தடவையும் மோடியோட மேடையில் ஏறிட்டு, பாஜகவோட மேடையில் ஏறிட்டு அன்புமணி பேசின முத்தான கருத்துக்கள் இதுதான். ஏன்னா இருக்கிற கூட்டணி கட்சியிலே திறமையா பேசக்கூடியவன் நான் தான். அப்படியே எவ்வளவு லாஜிக்கா எதிர்கட்சியினர் விமர்சனம் வைக்க முடியாத அளவுக்கு, கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு திறமையா நான் பேசுவேன் பார். மோடிஜி நோட் பண்ணிக்க, நான் தான் கெத்து உங்க கூட்டணியிலேயே. அதிமுகவுக்கு அடுத்து நான் தான் கெத்தான ஆளு, எங்க கட்சி தான் கெத்தான ஆளு. நோட் பண்ணி வச்சுக்க, நம்ம கேஸ் எல்லாம் தோடுற வேலை வச்சுக்காதீங்க, பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியா இந்த வேலையை இதே பேச்சு தான். மேடைக்கு மேடை மாறுறதே கிடையாது. இவர் பேசிக்கிட்டே இருப்பார் மோடியோட மேடையில். துண்டுச்சீட்டு எடுத்துகிட்டு வந்து, நீ பேசுறது போதும் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு துண்டுச்சீட்டில் எழுதிட்டு வைப்பார்.
சரி சரி 2 நிமிஷம் பாஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பார். இதே அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி மேடை போடும்போது நிர்வாகிகள்லாம் பேசிடுவாங்க மைக்கு பிடிச்சி. அப்புறம் அன்புமணி ஹீரோ என்ட்ரி, கடைசியாக ஹீரோ என்ட்ரி வரும்போது அன்புமணி பேசுறதுக்கு மட்டும் வேற மைக்கு, புது மைக்கு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருமா, அடுத்தவங்க பேசின மைக்கில் இவர் பேச மாட்டாராம். அதனால் அந்த மைக்கு கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான மைக்கை வந்து மாட்டி கொடுப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில். இங்கே நீ அடுத்தவங்க போல இருக்கிற நான் 10-20 பேர் போல நீயும் ஒரு ஆள், சும்மா ஒரு 10 நிமிஷம் மோடிஜி வந்திருக்காரு அப்படின்னு உன்னை பேச சொல்கிறோம், 10 நிமிஷத்துக்குள்ளே பேச்சை முடிச்சிக்க, போய் உட்காரு அப்படின்னு பேசின மைக்கிலே தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி உட்கார வச்சுறாங்க. ஒரு பைசாக்கு மதிக்க மாட்டாங்க அன்புமணியை என்டிஏ கூட்டணியில். இதுவும் போன 2024 தேர்தல்லாம் மோடி வர வரைக்கும் பேச ஆள் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச கொடுத்துருப்பாங்க. மோடியோ அண்ணாமலையோ வந்த உடனே போதும் 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 தலைவர் வந்துட்டார் நீ போ அப்படின்னு இந்த திமுகலேருந்து ஒரு நபர் வந்து அந்த கட்சியில் போய் சேர்ந்திருப்பாரு. அந்த நபர் வந்து போதும் நீ பேசுறது போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அசிங்கப்படுத்தி தூக்கிட்டு போய் ஓரம் உட்கார வச்சிருப்பாங்க. இப்படி அந்த கூட்டணியில தன்னை கெத்தா காமிச்சிக்க, தான் தான் புள்ளி விவர புலி போல காமிச்சிக்க, எதையுமே நியாயப்படுத்தி எடப்பாடிக்கு எதிரான கூட்டணியில் இருந்தால் எடப்பாடியை டயர் நக்கின்னு சொல்லுவேன். எடப்பாடியோட கூட்டணியில் இருந்தால் எடப்பாடி தான் அடுத்து விவசாயி முதலமைச்சர் ஆகி வந்து நிற்பார், அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசுவேன். எப்படி வேணா ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நான் இந்த பக்கம் சுற்றும் போது அவங்க அந்த பக்கம் சுற்றுவாங்க எங்கள் கட்சிக்காரங்க, அவங்க எங்கள் கட்சிக்காரங்க அந்த பக்கம் சுற்றும் போது நான் இந்த பக்கம் சுற்றுவேன் அப்படின்னு தன் திறமையை காட்ட மோடி முன்னாடி, பார்த்துக்குங்க மோடிஜி, நான் தான் பெரிய பலம் வாய்ந்த கட்சி, நான் தான் திறமையானவன், படிச்சுவேன், பண்பாளன், முன்னாடி நான் ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கேன், பார்த்து எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கான அடித்தேடல் இது, அடி போடுற விஷயம் இது. ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கா அப்படின்னா அது இந்தியாவோட ஒப்பிடுற அளவுக்கு ஒரு நாளும் இருக்காது. காரணம், இங்கே ஆட்சியாளர்கள் நம்பி இல்லை, தமிழ்நாடு, தமிழ் மக்களே பண்பான மக்கள், பண்படைந்த மக்கள், நிறைய முதிர்ச்சி அடைந்த படிப்பறிவு உள்ள பகுத்தறிவு உள்ள ஒரு மாநிலம், அரசியல் தெளிவு உள்ள புரிதல் உள்ள ஒரு மாநிலம். ஆக நீங்க இந்தியாவோட ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ பெண்கள் பாதுகாப்பையோ ஒரு காலத்திலையும் வந்து ஒப்பிட்டு பேச முடியாது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உத்தரப்பிரதேசம் குறித்து ஒரு ஆர்டிக்கல் கூட வந்துருச்சு. அந்த ஆர்டிக்கல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அந்த ஆர்டிக்கல்ல கூட குறிப்பிடுறான், கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு முறை கூட இல்லை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அங்கே நடக்கிற அத்தனை பாலியல் துணிச்சலாக போய் வீடு ஏறி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி, ஒரு குடும்பமே படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த அந்த குடும்பத்தில் கடைசியாக இருந்த பெண் உட்பட இறுதியாக பாலியல் வன்கொடுமை செய்து அடித்து கொல்லப்படுறாங்க. இப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பாலியல் வன்கொடுமை நடக்கிற உத்தரப்பிரதேசத்தை பாஜக ஆள்ற மாநிலத்தை வச்சுக்கிட்டு சமீபத்தில் சத்தீஸ்கர்லையும் மத்திய பிரதேசத்தில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ரெண்டுத்துலேயும் வந்து நாம கூட அதை பற்றி பேசியிருப்போம். நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் வந்துச்சு. ஒரு பாலியல் வன்கொடுமையை செய்ய முயற்சி பண்ண, பாலியல் சீண்டல் ஈடுபட்ட ஒருத்தனோட வழக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நடக்குது. அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. மத்திய பிரதேச நீதிமன்றம் நினைக்கிறேன், மத்திய பிரதேசம் இல்லைன்னா சத்தீஸ்கர், 2 நீதிமன்றத்தில் எதுவும் நாமளும் பேசியிருக்கோம். அந்த நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு போனாதான் அது பாலியல் வன்கொடுமையாக கருதப்படும், அது வரைக்கும் அது கருதப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பும் வருது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. இப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, நீதிமன்றம் வரைக்கும் அதை நியாயப்படுத்துகிற விஷயமும் டெல்லியில் 15 நாட்களில் 800க்கும் மேற்பட்ட பெண்கள், அதில் 191 குழந்தைகள் அஃபீஷியலாக டெல்லி போலீஸ் அனௌன்ஸ் பண்ணது. இது பதில் சொல்ல முடியுமா அன்புமணியால? இந்த ஜனவரி 2026 ஜனவரியில் வெறும் 15 நாளில் 807 பெண்கள் காணாமல் போகிறாங்க. அதில் 191 பெண் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் இதை தழுவி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வருது, செய்தி வெளியிடுறாங்க. அவங்க ஒரு 3 வருஷத்தை ஒப்பிட்டு போடுறாங்க. ஜனவரி 2024 மட்டும் 1684 பெண்கள் வந்து காணாமல் போகிறாங்க. ஜனவரி 2025 1786 பெண்கள் வந்து காணாமல் போகிறாங்க. ஜனவரி 2026 அதாவது இந்த வருஷம் 1777 பெண்கள், சராசரியாக 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு ஜனவரியிலையும் காணாமல் ஆகிட்டு இருக்காங்க டெல்லியில். அதுக்கு அந்த அரசு அமைச்சர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒப்பீட்டளவில்
கடந்த வருடங்களை விடவும் இந்த வருடம் வந்து பெண்கள் காணாமல் ஆக்கப்பட்டது குறைவா இருக்கு அப்படின்னு இப்போ அந்த 15 நாள்ல 800 பேருக்கு மேல பெண்கள் காணாமல் போனதுக்கு சர்ச்சைக்குரிய பதில அங்க பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் வந்து பேசுறாங்க, செய்தியா வெளியிடுறாங்க. இப்படி வெறும் 15 நாள்ல ஒட்டுமொத்த 5 வருஷத்துக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த கணக்கு தமிழ்நாட்டுல வராது. அன்புமணிக்கு நம்ம சொல்றோம். அன்புமணிங்கிற அரசியல் மேதாவிக்கு நம்ம சொல்றோம். இந்தியாவிலே தமிழ்நாடு பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கு அப்படின்னு டெல்லிக்கு மோடிக்கு அடிமையா காலில் விழுந்து கிடக்கிற அன்புமணிக்கு நாம சொல்றோம். இது டெல்லியோட ரிப்போர்ட்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ரிப்போர்ட்டு. 807 பேர் காணாமாக்கப்பட்டது அபிஷியலா டெல்லி போலீஸே அனௌன்ஸ் பண்ணது. இப்போ சொல்லுங்க, எந்த மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு? எங்க எங்க போச்சு பாதுகாப்பு இல்லாம? வட இந்தியாவில் பெண்களை மனிதர்களாவே மதிக்காத, இன்னமும் ஒரு ஹோலி பண்டிகை அங்கே கொண்டாட முடியல. ஹோலி பண்டிகைங்கிற பேரில் பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகள் அவ்வளவு சொல்லில் அடங்காதது. ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட முடியல. இந்த லட்சணத்தில் வந்துக்கிட்டு பெரிய அரசியல் புலின் நினப்பு வந்துக்கிட்டு மோடி மேடை ஏற்றி விட்டுட்டாக்கா தன்னை பெரிய இன்டலெக்சுவலாக காட்டிக்க, அமைச்சர் பதவி வாங்கிட்டு அங்கே அடிமை விசுவாசம் காட்ட வந்து நாங்கள் இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தியா பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கொலையானமானோம், 2 வயசு குழந்தைய பார்த்தியா, எல்லாம் இருக்குது, நடவடிக்கை எடுக்கணும், யாரும் அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவோட ஒப்பிட்டு தமிழ்நாடை குறை சொல்ல ஒருவரால் குறை சொல்ல முடியுது அப்படின்னா அரசியல் அறிவற்ற நபரால் தான் அந்த மாதிரி குறை சொல்ல முடியும். வெறுமனே நீ கூட்டணி வச்சுட்டீங்க, மோடிக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிறதுனால ஒரு மாநிலத்தோட சுயமரியாதை எடுத்துட்டு போய் டெல்லிக்காரன் மத்தியில் ஒரு சனாதன சாணி திங்கிறவன் காலடியில் போட்டு மிதிக்க முடியுமா தமிழ்நாட்டோட சுயமரியாதையை? அவன் சாணி தின்னுட்டு இருக்கான், நாகரிகம் இல்லாத காட்டு மிராண்டி, அவன் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன். அவனையும் தமிழ்நாட்டையும் எப்படி ஒப்பிட்டு பேச முடியும்? அரசியல் புரிதல் உள்ளவங்க யாராவது இதை செய்ய முடியுமா? புள்ளி விவரம் தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, நாளிதழ் வாசிக்கிறவங்க, செய்தியை கேட்குறவங்க யாராலையாவது இப்படி பேச முடியுமா இந்தியாவில்? அதுக்கு முட்டு கொடுக்குறாரு அன்புமணி. அவர் பேச்சுக்கு அவரே முட்டு கொடுக்குறாரு. என்னன்னா, எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் சொல்லலைங்க. பாமக காரங்க யாராவது பார்த்தாலும் இதை இப்படி சொன்னாருங்க எங்கள் அண்ணன், நீ திருச்சி சொல்கிற அப்படின்னு சொல்லுவேன். எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லலைங்க, மக்கள் தொகை அடிப்படையில் இவர் ஒரு கணக்கு போடுறாராம். அந்த மக்கள் தொகைக்கு அது கம்மியா, இந்த மக்கள் தொகைக்கு இது அதிகமா. உங்க மக்கா உலக மகா முட்டுடா இது. இப்படி எவனாலையும் முட்டு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு மோடிஜி, இருக்கிற அடிமைகளே சிறந்த அடிமைன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அன்புமணி. 24 மணி நேரம் சாவர்கரை மிஞ்சி ஷூவை கூட சுத்தம் செய்ய அவர் தயாரா இருக்கார். தயவு செஞ்சு அமைச்சர் பதவி ஏதாவது கொடுத்து விட்டுருங்க. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு வந்து, இவ்வளவு காலமா ராமதாஸை வந்து தான் சொன்னதுனால தான் ராமதாஸ் வந்து சமூக நீதி காவலராக வெளியே அறியப்படுறாரு. அதாவது ராமதாஸ் சமூக நீதி காவலர் இல்லை, அதை நாம சொல்லலை, அன்புமணியோட நிலைப்பாடு அதுதான். தொடர்ச்சியாக அன்புமணி தான் மேடையில் எங்கள் ஐயா தான் இட ஒதுக்கீடு வாங்கி தந்தார், எங்கள் ஐயா தான் இதை செய்ய வச்சார், எங்கள் இந்தியாவுக்கு சமூக நீதி அடையாளம்னா எங்கள் ஐயா எங்கள் ஐயான்னு பேசி, எங்கள் அப்பாவையே நான் தான் சமூக நீதி காவலராக மாற்றி வச்சிருக்கேன் பேசி, இனி அதை மோடியாக ஆக்குறேன் அப்படின்னு மோடியோட மேடையில் உட்காந்துட்டு இந்தியாவின் சமூக நீதி அடையாளம் எங்கள் மோடி, வல்லரசாக்க போறார் மோடி. இந்த வல்லரசு டல்லரசு இந்த ஃபிலிம் காட்டுற வேலையெல்லாம் 2014 தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இந்தியா ஏமாறலாம், தமிழ்நாடு ஏமாறாது. தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜகவோட படம் வந்து ஓடவே ஓடாது. ஏதோ ஒரு தடவை ஓட்டு போட்டு பாவம் போச்சு, கூட்டணியில் இருந்தாலும் நம்ம ஊர் கட்சி ஆச்சு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்க. அதை உருப்படியாக வச்சுக்க தெரியல, போய் ஒழுங்காக நாடாளுமன்றத்துக்கு போக தெரியல, ஒரு கேள்வி எழுப்ப தெரியல, மக்கள் பிரச்சனை குறித்து அங்கே பேச தெரியல. ஏன் இந்த கொலை கொள்ளையை குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க. ஆணவ கொலை நடக்குது, அதுக்கு ஒரு தனிச்சட்டம் வேணும் இந்திய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுங்க. திரும்ப பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்றத்திலையும் அதை பேசுது, அதுக்கான அழுத்தம் கொடுக்குது. நாடாளுமன்றத்திலையும் அங்கே போய் அதுக்கான அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆணவ கொலை ஒரு சமூகத்தின் அவமானம் அப்படின்னு அண்ணன் திருமா வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. எடுத்து காட்டவா? மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை நான் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இது ஒரு தேசிய அவமானம். ஹானர் கில்லிங் என்கிற ஆணவ கொலை நாடு முழுவதும் அவ்வப்போது நடந்து வருகிறது. தேசிய அவமானம்னு பேசியிருக்காரு. அன்புமணி பேசுறத கொஞ்சம் காட்டுங்க. நாங்கள் தான் பண்றோம், எப்படி நாங்களே அதை பற்றி பேசுவோம்? போங்க உங்களுக்கு குசுமுங்க அப்படிங்கிறீங்களா? அது வாஸ்தவம் தான், அது காரணமே நாங்கள் தான். அப்புறம் எப்படி நாங்கள் போய் நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலையும் பேசுவோம்? இது லாஜிக்கலான பாயிண்ட், அது நம்ம மறுக்க முடியாது. அப்புறம் நம்ம சிவி சண்முகத்தை சொன்னோம்ல,
இப்படி தீவிரமாக கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரு அன்புமணி. வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, மோடியோட மேடையில் ஃபுல்லாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் அப்படி சுற்றிட்டு இருக்காரு. அவங்க ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தின மேடையில் போய் சிவி சண்முகம், சரியான போதகை சிவி சண்முகம், மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் ஸ்டாலின்னு சொல்கிறாரு. என் கனவுக்கு நயன்தாரா வேணும், நீங்கள் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை ஒரு என்னது அவன் வீட்டு பொருள் மாதிரி கேட்கான். அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. இவங்க கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பெண்களை ஒரு உணர்வு உள்ள அவங்களும் ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இந்த கும்பலுக்கே இதுதான் அறிவற்ற கும்பல், அடிமை கும்பல், தற்குறி கும்பல். ஏற்கனவே அம்மாவுக்கு 1000 கொடுத்துட்டாங்க, அப்புறம் பொண்ணுக்கு 1000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசின கேடு கட்டவனுங்க நிறைஞ்சது தான் இந்த கும்பல், நாகரிகம் இல்லாத கும்பல். இப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இவர் பெண்கள் பாதுகாப்பு அறுத்து தள்ள போறாராம் அன்புமணி ராமதாஸ். பெண்கள் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு நயன்தாரா வேணும்னு கேட்குறாரு. அதுதான் பெண்கள் பாதுகாப்பு அவங்களுக்கு. அந்த குடிகார பையனோட மேடை ஏறி நின்றுக்கிட்டு இவர் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மோசம் அப்படின்னீங்கன்னா, முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா விரட்டி அடிக்கப்பட வேண்டியது இந்த பாஜக கும்பலும் சிவி சண்முகம் மாதிரியான குடிகார பயல்களையும் தான். துரத்தி அடிக்கணும், தொடப்பத்தை விட்டு அடிக்கணும். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் பெண் பாதுகாப்பு பேசிக்கிட்டு இருக்கார். இன்னும் அவர் பேசின வீடியோலாம் வந்து போட்டு நம்ம பதில் கொடுக்கணுன்னா நேரம் போய்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2-3 உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா, வேல்முருகன் இருக்கார்ல, தோழர் வேல்முருகன். வேல்முருகனே இப்போ அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு ப்ளஸ் தான் ஆகுது, 10-15 வருஷத்துக்குள்ளே தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்போ கடந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம பதிவில் கூட பேசியிருந்தோம். வேல்முருகன் அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் கொடுக்கணும் அல்லது அவர்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அவரோட கோரிக்கையாக என்ன வச்சுருந்தாருன்னா, அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தார். அன்னை தமிழில் அர்ச்சனை, டோல்கேட்டுகள் இருக்கக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான அழுத்தத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகள், சாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 இடஒதுக்கீடு, இப்படின்னு எண்ணற்ற மதுவிலக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு, பூரண மதுவிலக்கு, இப்படின்னு பலவேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி எனக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கறத காட்டிலும் என் கோரிக்கைகளை எடுத்துட்டா அவங்களோட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர் தான். சொல்லப்போனால் அன்புமணியை கிராமமாக கூட்டு போய் அறிமுகப்படுத்தினதே நான் தான் அப்படின்னு அவர் சொல்வார். அப்படி இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருந்த கட்சிக்கு ஒரு தலைவராக இருக்கார் இவர். ஒரு இடத்துல கூட டோல்கேட்டை பற்றியோ தமிழ் அர்ச்சனை குறித்து, கோயிலாக சுற்றுறீங்கல்ல, உங்கள் அப்பாவுக்கு எதிராக போய் வேண்டிக்கிறீங்கல்ல, பூஜை பண்ணுறீங்கல்ல, அர்ச்சனை பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல தமிழ் இல்லையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா? தமிழில் அர்ச்சனைக்காக எந்த குரலும் எழுப்பலையே. அத்திவரதர் வந்துட்டார், இந்த கர்மத்தை என்னால் மறக்க முடியாது, அறிவியல் தோத்து போச்சு, அத்திவரதர் வந்துட்டார், 40 வருஷம் தண்ணிக்குள்ளே இருந்து ஒன்றாவாமல் வந்துட்டார் அப்படின்னு உங்கள் மனைவி சொன்னாங்களே சௌமியா மேடம், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? நம்ம வாழ்கிற நாட்டில், தமிழ் பேசுகிற நாட்டில் கோவிலில் தமிழ் மொழி ஒலிக்கல அப்படிங்கிற கூச்சம் இல்லாமல் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடவையாவது கோவிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை வேணுங்கிற கோரிக்கையை பேச தெரிஞ்சிருக்கா அன்புமணிக்கு? இதுவரைக்கும் ஒரு இடத்துல அது ஒரு பிரச்சனையாக தெரியலையா உங்களுக்கு? இப்படி வேல்முருகன் அந்த கட்சியில் இருந்த நபர்கள் எல்லாம் அன்புமணி போன்ற தற்குறிகள் வந்து, அரசியல் அறிவற்றவர்கள் வந்து தலைமை பீடத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் வெளியே வந்துட்டாங்க போல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து ஒரு கோரிக்கையை கூட இது வரைக்கும் அன்புமணி வச்சது கிடையாது. ஆனால் வேல்முருகன் இன்னைக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சு கூட தன் சீட்டு முக்கியம் இல்லை, என் மக்களுக்கான வாழ்வுரிமை பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு நிற்கிறார். இப்படியான நபராக தான் அன்புமணி இருக்காரு. தொடர்ந்து இவர் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட அவர் பேசினது வந்து சமூக வலைதளங்களில் வந்து இது ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அமைப்போம், 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 தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலே ஆட்சி அமைப்போம், தலைமையிலே ஆட்சி அமைப்போம், தலைமையிலே ஆட்சி அமைப்போம், தலைமையிலே ஆட்சி அமைப்போம், அண்ணன் எடப்பாடி தலைமையில் 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 ஆட்சி அமைப்போம். பார்த்தீங்களா இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்களா? அதாவது அன்புமணி வந்து அப்படியே பெரிய ஒரு மாதிரி அவரே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு அதை சொல்லிட்டு.
எடப்பாடின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டயர் நக்கி எடப்பாடி அப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆட்சியில் இருக்கிற எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற வரையும் டயர் நக்கியா தெரிஞ்சார் அவர் கூட்டணிக்கு போகிறது வரைக்கும். இப்போ எடப்பாடி விவசாயியா அப்படி பெரிய பெண்களுக்கு பாதுகாவலரா திறமையான ஆட்சி நடத்தக்கூடியவரா எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி எதுக்கு இது இவர் வந்து ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இது பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு வேளை அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டமாக பாஜகவோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா எடப்பாடியை தூக்கி தூர போட்டுட்டு பாஜக நபர்களை வந்து முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வர்றது, கூட்டணி ஆட்சி, மந்திரி பதவிகளில் அமைச்சர் பதவிகளில் பாஜகவை சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அதிமுகவை அழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அப்போது அந்த நேரங்களில் தமிழ்நாட்டில் மக்களிடையே பாஜக மீது ஒரு அதீத கோபம் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன விமர்சனம் இருந்தாலும் அதிமுக தமிழ்நாட்டோட கட்சி. இப்போ கூட்டணி அப்படி இப்படிங்கிறத கூட பெரிய புரிதல் இல்லாமல் ஆதரிச்சா கூட அந்த மக்களும் பாஜகவால் அதிமுக வீழ்த்தப்பட்டால் மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு ஆளாவாங்க. அப்போ பாஜகவுக்கு எதிரான மிகப்பெரிய கோபம் வந்து மக்கள் மத்தியில் எழும். மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வேணா பாஜக பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற மாநில மக்கள் மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த பாஜக மீதான அந்த கோபம் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் மீதும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எழும். அப்போது தன்னை நைஸாக எஸ்கேப் ஆகிக்க வந்து அன்புமணி வந்து இப்பயே பிளான் பண்ணுறாப்புல. அப்போவே நான்லாம் எப்போ பாரு எடப்பாடியை தான் முன்னிறுத்தி சொல்லிட்டு இருந்தேன், யாருமே சொன்னதில்லை, எடப்பாடியே சொன்னதில்லை, ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நல்லவரா வல்லவரா காமிச்சிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அன்புமணி இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த தங்க முட்டை போடுற வாத்து அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, தினம் ஒரு தங்க முட்டை போடும் கற்பனைக்கு. அதை வந்து பேராசை கொண்டவன் வந்து அந்த வாத்தை கோழியை வெட்டி உள்ளே நிறைய முட்டை இருக்கும் அள்ளிடலான்னு வெட்டிடுவான். ஆனால் அது முட்டையாக போட்டால் தான் தங்க முட்டை போடும், கொன்னா உள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி பாஜக வந்து அதிமுகவை தங்க முட்டை போடுற வாத்து போல தினம் ஒரு முட்டை போடுற வாத்தா பயன்படுத்திக்கிட்டா பாஜகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது. இல்லை மொத்தமாக முடிச்சு நாங்கள் தான் அடுத்து எதிர்கட்சியாக வருவோம், திமுகவுக்கு ஆப்போசிட் நாங்கள் அப்படின்னு வந்தால் இது மற்ற மாநிலங்கள் போல இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய எதிர்வினையை பாஜகவுக்கு எதிராக காட்டுவாங்க. அதனால் கூட குறைய சீட்டு வாங்கிட்டு பேருக்கு 4 எம்எல்ஏங்கிறது 10 எம்எல்ஏ கூட பாஜக அனுபவிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு தான். இல்லை மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டால் பாஜக ட்ரௌசரை கழட்டி விட்டுட்டு ஓட விட்டுருவாங்க வட இந்தியாவுக்கு. எந்த காலத்துக்கும் தமிழ்நாட்டில் கொடி நட முடியாத அளவுக்கான நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வருவாங்க. பாஜகவுக்கு அதிமுக தங்க முட்டை போடுற வாத்து, தினம் ஒரு முட்டை போடுறதை எடுத்து வேணா பயன்படுத்திக்கங்க. கோழியே கதை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மக்கள் உங்கள் கதையை முடிச்சிருவாங்க. எச்சரிக்கையாக இருங்க.